இப்பூவுலகில் தோன்றிய சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள், மகான்கள், ஞானிகள், யோகிகள் ஆகியோர் மனித குலத்திற்காக பல பொக்கிஷங்களை விட்டு சென்றுள்ளனர். அதில் ஒன்றுதான் யோகா கலை. நமஸ்கார், என் பேர் கலா பாஸ்கரன். எனக்கு இப்போ 66 வயசு. 58 வயசில் நான் யோகா ஸ்டார்ட் பண்ணினேன். என்ன எனக்கு இன்ஸ்பயர் பண்ணிச்சுன்னா, ஐ காட் டு ப்ரூவ் சம்திங் டு மை செல்ஃப் தட் வாட்ஸ் த ஒர்த் மீ பீயிங் இன் திஸ் எர்த். ஸோ அதனால் நான் யோகாவை ஆரம்பித்தேன், யோகா கிளாஸஸ்க்கு ஆரம்பித்தேன். வணக்கம், என் பெயர் லீலா. நான் 6 வருஷமாக அந்த யோகா கிளாஸில் இருக்கேன். சேர்ந்தது 65 வயசுலேருந்து இப்போ எனக்கு 71 வயசு ஆகுது. நான் யோகா ப்ராக்டிஸ்க்குன்னு நான் வரல, நான் தியான கிளாஸ்க்குன்னு வந்தேன். சில மேட்லாம் போட்டு நாங்கள் யோகா செய்யும் போது நம்மளுக்கு ஜூனியர் பிள்ளைங்கள்லாம் செய்யும் போது எனக்கு அதில் ஒரு ஆர்வம். நாமும் ஏன் கற்றுக்கக்கூடாது, இந்த வயசுலேயும் நம்ம ஏன் கற்றுக்கக்கூடாதுன்னு ஒரு ஆசை வந்தது. அதுக்கு பிற்பாடு தான் நான் வாரம் வாரம் இந்த யோகா கிளாஸில் ஆசனங்களை பழகிக்கிட்டேன். இந்தியாவின் பண்டைய வேதங்கள், மரபுகள் வழியே மனம், உடல், ஆன்மா ஒன்றுபடும் ஆன்மீக கலையாக யோகா ஆரம்பமானது. இப்போ யோகானா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஆசனா மட்டும்தான் யோகா, இல்லை பிராணாயாமா மட்டும்தான் யோகா. யோகாக்கு வர்றதுனாலே பாடியை வளைக்கணும், தலைகீழ நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆக்சுவலி அது இல்லை. யோகா இஸ் பியாண்ட் தட். இது நம்ம டெய்லி என்னென்ன ஆக்டிவிட்டி செய்கிறோமோ அதே மாதிரி யோகாவையும் நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம ஆட் பண்ணணும். For me, yoga is a life-changing tool. மனிதர்களின் உடலும் உள்ளமும் என்றும் எப்போதும் சிந்தனை சிதறாது நிலையாக இருக்க ஆற்றல் நிறைந்த யோகா கலை பெரும் துணையாக உள்ளது. அதுவே பல்வேறு சமூகத்தினர் யோகா கலை பெற்று வரும் அளவில்லா வரவேற்புக்கு காரணம். இந்த யோகா ஆசனாலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன பிள்ளையிலே நானாக சொந்தமாக காலை தூக்கி தலையில் வைக்கிறது, உடம்பை வளைக்கிறது, இதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு தெரியாது இதெல்லாம் யோகா ஆசனான்னு. இப்போ நான் யோகா கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண ஆரம்பித்தது தான் எனக்கு தெரியுது இதெல்லாம் யோகா ஆசனான்னு. ஆனால் அப்போ அந்த நேரமும் இல்லை, அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைக்கல. ஆனால் இப்போ எனக்கு அது கிடைச்சனால அதை ரியலி நான் மேக் யூஸ் பண்ணுறேன். ஆரம்பத்தில் எனக்கு எந்த ஆசனமும் வராது. சூரிய நமஸ்காரம் கூட எனக்கு என்னன்னு தெரியாது. இந்த மூச்சு பயிற்சி, இன்ஹேல் எக்ஸேல்லாம் சொல்லுவாங்க. நான் சர்வசாதாரணமாக தான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அதுக்கு பிற்பாடு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆசனம்லாம் பழக ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு ரொம்ப நல்லா வருது யோகாவை. காலம் கடந்து தொடங்கினாலும் இன்று வரை தங்களின் வாழ்வில் ஓர் அங்கமாய் யோகாவை முறையாக கடைபிடித்து வருகிறார்கள். 58 வயசில் நான் யோகா ஆரம்பித்தப்போ எனக்கு உடம்பு அவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை. யோகா ஆசனாங்க நம்ம செய்யணுன்னா நமக்கு யோகா ஸ்ட்ரென்த் ப்ளஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி உண்மையிலே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். இப்போ இந்த 8 இயர்ஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணதில் எனக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு என் காலை எடுத்து எனக்கு தலைக்கு பின்னால் வைக்க முடியும். இந்த யோகா ஸ்டார்ட் பண்ண பிறகு எனக்குள்ளார செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எனக்கு பில்ட் பண்ணிட்டேன். பத்தாதுக்கு எனக்கு என்னோடய நீ இஷ்யூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருது. ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அது எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்கு. இன்றைக்கி எனக்கு என்னால் எல்லா ஆசனமும் செய்ய முடியுது எனக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ நான் ஐ எம் மூவிங் ஃபார்வர்ட் டு டூ மோர் அண்ட் மோர். யோகா பழகிறதுக்கு முன்னே எனக்கு உடல் சோர்வு, மனசோர்வு, ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் இருந்தது. இப்போ யோகா பழகின பிறகு நான் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்கேன், எனர்ஜியாக இருக்கேன், தன்னம்பிக்கையாக இருக்கேன். என்னால் எதுவுமே தன்னம்பிக்கையோடு செய்ய முடியும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியுது. யோகா கற்றுருக்க வயசு ஒரு தடையில்லை. இதற்கு நான் ஒரு உதாரணம். தொடர்ந்து முழு விருப்பத்துடன் நெறி தவறாது யோகா கலையில் ஈடுபட்டு வரும் இவர்கள் தன்னம்பிக்கை பெற்று வாழ்வில் சிறக்க இதுவே சிறந்த வழி என்கிறார்கள். மிஸ்கான்செப்ஷன் ஆஃப் யோகா அப்படின்னு பார்த்துட்டோம்னா,
எல்லாரும் நினைப்பாங்க, நானுமே வந்து நினச்சிருக்கேன் யோகாக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு திஸ் ப்ராக்டிஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஃபீமேல்ஸ் அப்படின்ட்டு. ஆனால் ஆக்சுவலி இல்லை. நான் யோகாக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஓகே இது வந்துட்டு போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று வந்துட்டு எல்லாரும் என்ன நினைப்பாங்க, யோகா பயிற்சி பண்ணுறதுக்கு வந்துட்டு எனக்கு ஃப்ளெக்சிபிளான பாடி இருக்கணும், ஏன்னா தலைக்கீழியாக நிற்கணும், இல்லை பாடியை வந்து வளைக்கணும் அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று வந்துட்டு ஏஜ் லிமிட், எனக்கு வந்து கொஞ்சம் வயசாயிருச்சு, இல்லை என்னால் யோகா பயிற்சி பண்ண முடியாது அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஆக்சுவலி யோகா பயிற்சிக்கு வந்துட்டு ஏஜ் லிமிட்டும் கிடையாது, என்னோட பாடி வந்து ஃப்ளெக்சிபிளாக இல்லை அப்படிங்கிறதும் ஒரு தடையே இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் வந்துட்டு 2 சீனியர் சிட்டிசன் ராக் ஸ்டார்ஸ் இருக்காங்க. தமிழில் வந்துட்டு ஒரு சேயிங் இருக்கும், 5இல் வளையாதது 50இல் வளையுமா அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து ஒருத்தவங்க 66 வயசுலையும் இன்னொருத்தவங்க 71 வயசுலையும் வந்துட்டு வளைக்கிறது மட்டும் இல்லை, தலைக்கீழியாக நிற்பாங்க, காலை தூக்கி தலைக்கு பின்னாடி வைப்பாங்க. அண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அட் சக்தி யோகா போத் ஆஃப் தம் ஆர் பிக் இன்ஸ்பிரேஷன். பண்டைய மரபிலிருந்து இன்றைய நவீன வாழ்க்கையிலும் யோகா கலை ஒருவரை குணப்படுத்தி பலப்படுத்தி மாற்றம் நிகழ செய்து கொண்டே இருக்கிறது. இதற்கு ஆதாரம்தான் இவ்விருவரும். மனம் இருந்தால் எத்தகைய தடையும் தானாக விலகும் என்பதற்கு இவர்களே சான்றாகிறார்கள்.